யாக அமுது தர இறங்க முனிவர் தயரதனுக்கு வழிகாட்டுகிறார். வணக்கம் நண்பர்களே. யாகத்தீயிலேருந்து தீக்கொழுந்தே உருவான மாதிரி ஒரு பூதம் ஒரு பொன் தட்டத்துல அமுதம் மாதிரி ஒரு திவ்யமான பிண்டத்தை ஏந்திட்டு வெளியே வந்தது பார்த்தோம். அத்தனை பேருடைய கண்களும் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு பரவசமான எதிர்பார்ப்பு. இப்போ அந்த பூதம் என்ன செஞ்சது? கலைக்கோட்டு முனிவர் என்ன சொன்னார்? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வைத்தது தரைமிசை, மரித்தும் அவ்வழி தைத்தது பூதம், அத்தவனும் வேந்தனை உய்த்தனல் அமிர்தினை உரிய மாதர்கட்கு அத்தகு மரபினால் அழித்தியால் என்றான். வைத்தது தரைமிசை. முதல்ல அந்த பூதம் என்ன செஞ்சது தெரியுமா? கையில ஏந்தி வந்த அந்த அபூர்வமான பொன்னிறமான தட்டை அதுல இருந்த அந்த திவ்யமான அமுத பிண்டத்தோட மிக மிக மென்மையா மரியாதையோட சலனம் இல்லாம தரையில வச்சுது. ஒரு சின்ன அதிர்வு கூட இல்லாம அவ்வளவு பக்குவமா இறக்கி வச்சது. அந்த இடத்துக்கே ஒரு தெய்வீகமான அதிர்வு வந்துடுச்சு. மரித்தும் அவ்வழி தைத்தது பூதம். தரையில வச்சதும் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. வந்த அதே வழியில எந்த சத்தமும் இல்லாம எந்த அடையாளமும் இல்லாம அப்படியே அந்த வேள்வி தீக்குள்ளேயே மறுபடியும் போய் மறைஞ்சிடுச்சு. வந்த வேகத்துல போன வேகத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. ஒரு கணம்தான். கண்ணு முன்னாடி வந்த ஒரு அற்புதம் கண்ணுக்குள்ளேயே மறைஞ்சு போச்சு. பூதம்னா என்னங்க? தோற்றம். தோன்றி காரியத்தை முடிச்சுட்டு மறைஞ்சு போச்சு. அத்தவனும் வேந்தனை. இதையெல்லாம் அப்படியே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாரே அந்த சிறந்த தவ முனிவர், கலைக்கோட்டு முனிவர். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அங்கேயே ஏக்கமா நின்னுக்கிட்டு இருந்த அந்த பேரரசன் தசரதனை பார்த்தார். உய்த்த நல் அமிர்தினை, அரசே, இப்போ இந்த வேள்வி தீயிலிருந்து வந்து இங்கே தரையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த அற்புதமான, இந்த புண்ணியமான, இந்த திவ்யமான அமிர்த பிண்டம் இது சாதாரணமானதில்லை அப்படிங்கிறார். உரிய மாதர்கட்கு அத்தகு மரபினால் அழித்தியால் என்றான். அரசே, இது உனக்கு சேர வேண்டியது. உன்னுடைய தகுதியான உன்னுடைய பட்டத்து ராணிகளுக்கு இதை நீ கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அத்தகு மரபினால் அப்படின்னா ஒரு முறை இருக்கு, ஒரு மரபு இருக்கு. யார் மூத்த ராணியோ அவங்களுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் அடுத்த ராணிக்குன்னு அந்த மரபுப்படி அந்த முறைப்படி இந்த அமிர்த பிண்டத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கலைக்கோட்டு முனிவர் தயரதனுக்கு ஆணையிட்டார். என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு வழிகாட்டுதல்! அவங்கவங்க தகுதிக்கும் மரபுக்கும் ஏற்ற மாதிரி சரியாக கொடுக்க சொல்றார். எவ்வளவு ஒரு மகத்தான நிகழ்வு இது! வெறும் ஒரு பொருள் வந்து தரையில வைக்கப்படுறது இல்லை. ஒரு தெய்வீக சக்தி, ஒரு ராஜ வம்சம் உருவாகிறதுக்கான ஒரு அடிப்படையை ஈட்டுட்டு போகுது. இந்த யாகமும் கலைக்கோட்டு முனிவரும் தயரதனும் இந்த அமிர்தமும் எல்லாமே ஒரு பெரிய தெய்வீக நாடகத்தின் பாகங்கள். சரி, இப்போ முனிவர் ஆணை பிறப்பிச்சிட்டாரு. அடுத்து என்ன நடக்கும்? அந்த அமிர்த பிண்டத்தை தயரதன் எப்படி பிரித்து கொடுக்க போகிறான்? யார் யாருக்கு என்ன பகுதி கிடைக்கும்? பொறுத்திருந்து அடுத்த பாடலில் கேட்போம். நன்றி.